ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் மட்டும் செய்யாமல் நான் வேறு ஷேப்லேயும் செஞ்சுருக்கேன். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நம்ம ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. பண்டிகை நாட்கள்லேயும் நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமாக இதை படைக்கலாம். இப்போ இதை செய்ய 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ப்ராசஸ் பண்ணாத பச்சரிசி மாவு. கடையில் நமக்கு ரெடிமேடாக பச்சரிசி மாவுன்னு கிடைக்கும்ல, அதுதான் இது. இடியாப்ப மாவோ இல்லை கொழுக்கட்டை மாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாகவே மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சிம்மில் வச்சு ஒரு 4 நிமிஷம் வறுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி மணல் மணலாக வறுபட்டு கிடைக்கும். வாசனையும் நல்லா அருமையாக வரும். இப்போ ஒரு சாஸ்பேன் சூடு பண்ணி அதில் இந்த 1.5 கப் அளவு அரிசி மாவுக்கு நல்லா 1 கப் அளவு வெல்லத்தை கோபுரமாட்டம் குமிச்சு எடுத்திருக்கேன். இது கூட 3 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரலையும் இது சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்கிறது திகட்டாத அளவுக்கு இருக்கும் இந்த இனிப்பு. உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னாக்க இன்னும் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி எல்லாம் நல்லா வந்துடும். இப்போ இது பபிள்ஸ் வர வரலையும் கொதிக்கட்டும். இது நல்லா தளதளன்னு கொதிக்கும் போது இந்த அரிசி மாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். கட்டிப்படாமல் நம்ம கிண்டி விட்டுக்கணும். களிக்கெல்லாம் நம்ம கிண்டி விடுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ அடுப்பு சிறு தீயில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் எல்லாமே நல்லா சேர்ந்து நமக்கு உருண்டு வந்துடும். நம்ம எண்ணெயோ நெய்யோ இந்த ஸ்டேஜில் எதுவுமே சேர்க்கவே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது ஆறும் போது நல்லா கட்டியாக வந்துடும். அப்புறமா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் வச்சுக்கலாம். சூடு ஆறட்டும் நல்லா அதுக்குள்ளாரையும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியை நறுக்குன முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு லைட்டாக நிறம் மாதிரி வந்ததும் இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப பொடியாக துருவாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் பல்லாக தெரிகிற மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் சிம்மில் இதை ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ மாவும் நமக்கு ஆறி வந்துருச்சு. இது கூட இதை சேர்த்துட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக இருக்குன்னா நீங்கள் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு வெறும் தண்ணியை அப்புறமா கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் முந்திரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாவோட மாவும் சுத்தமாக பேனில் ஒட்டல பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதை ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். கையில் நெய் தடவிக்கிட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது ரொம்ப நல்ல ஷேப் பெர்ஃபெக்டாக வரும். கொழுக்கட்டை வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிடி கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கி கட்டரில் கூட ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற பட்சத்தில் குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த ஷேப் ஒன்று அந்த ஷேப் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்ற திருப்தியும் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். மாவு ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. அதனால் நம்ம இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இட்லி பானையில் வச்சு இப்போ இது நல்லா ஸ்டீம் குக் ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.